அனைவருக்கும் வணக்கம். இந்திய பொருளாதாரத்தை காலனி மயமாக்குதல். இந்தியாவை காலனி நாடாக்கிய செயல்பாட்டை 3 கட்டங்களாக பிரித்து பார்க்கலாம். முதல் கட்டம் வாணிக முதலாளித்துவம். இரண்டாவது கட்டம் தொழில்துறை முதலாளித்துவம். மூன்றாம் கட்டம் நிதி மூலதன முதலாளித்துவம். முதல் கட்டம் வணிக முதலாளித்துவம் நேரடி கொள்ளை 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு சிறிய சக்தியாகவே இருந்தது. கடற்கரை பகுதிகளில் உள்ள தங்களது வாணிக நிலையங்களுக்கான சலுகைகளுக்காக அது இந்திய அரசர்களை சார்ந்து இருந்தது. ஆனால் மிக விரைவாக நாட்டின் உள்பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற பொருள்களையும் தங்களிடம் விற்கும் உள்நாட்டு வணிகர்களோடு வலுவான லாபம் ஈட்டியது. இந்தியாவில் சில பகுதிகளை பெறுவதற்கு முன்னர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பருத்தி துணி, பட்டு, வண்ணப்பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய துணிகள் ஆகியவற்றை வாணிகத்தை மேற்கொண்டு பெரு லாபம் ஈட்டியது. இந்திய தேசியவாத பொருளாதார நிபுணரான ஆர். சி. தத் நெசவு தொழிலானது மக்களின் தேசிய தொழில் என்றும் நூல் நூற்றல் லட்சக்கணக்கான பெண்கள் செய்து வந்த வேலையாகும் என்றும் கூறினார். நன்றி, வணக்கம்.